கண்ணா எங்கே போகிற? மைசூர் போகிறேண்ணே. மைசூருக்கு எதுக்கு? மகாராஜா பேலஸை பார்க்க போறீங்களா? இல்லை. அப்புறம் என்ன பட்டு வாங்க போறீங்களா? இல்லை. அப்போ சாண்டில் வாங்க போறியா? இல்லை. பாப்பாவுக்கு மைசூர் பாக்கு கேட்டது, அதனால் மைசூர் பாக்கு வாங்குது. மைசூர் போகிறேன். மைசூர் பாக்கு எல்லா இடத்துலையும் கிடைக்கும் சாமிங்களா? அதான் ஏன்? ஆமாம். அட கிறுக்கா, இதுக்கோசரம் அவ்வளோ தூரம் போகிறேன்க்கா. வா, நான் மைசூர் பாக்கு நான் கிண்டி செஞ்சு தரேன். ஏன்னா நீ கிண்டி விடா மைசூர் பாக்கு? அதில் சூப்பராக செய்வேன். மைசூர் பாக்கு வாங்க பார்ப்போம். சிங்கம் தீப்டி எங்க? தீப்டி இருந்தா இவர் இருக்கார்ல, தீப்டி திரும்ப எதுக்குங்க? இந்த கருப்பு பேண்ட் இருக்குல்ல, இப்படி 10 ரூபாய் எப்படி பிடிக்க வச்சா? அவர் தொட்டது ஃபுல்லா ஃபயரா தான் ஆகுது போல. அப்படியா? கடலை மாவை இப்படி ஜலிச்சுக்கணுங்க. இது கூட கொஞ்சம் மைதா மாவு மிஸ் பண்ணணும். ஒரு சில பேர் மிஸ் பண்ண மாட்டாங்க, ஆனால் நான் மிஸ் பண்ணுறேன். தேவைன்னா போட்டுக்கலாம். ஒரு 1/4 கிலோ மாவு வர மாதிரிங்க. ஒரு லிட்டர் சன்ஃப்ளவர் ஆயில், ஊற்றி வச்ச ஆயிலை இப்போ சூடு பண்ணணுங்க. நெய் வேணுன்னா மிஸ் பண்ணிக்கோங்க, நல்லா இருக்கும். டால்டா மிஸ் பண்ணிக்கிற நல்லா சாஃப்டாக இருக்கும். எண்ணெய் சூடு ஏறிடுச்சு. ஆனால் மைசூர் பாக் கிண்டுற வரைக்கும் எண்ணெய் சூடு ஆறிடக்கூடாது. அதனால் பக்கத்தில் ஒரு சின்ன மினி அடுப்பு. கடலை மாவுங்க பச்சை வாடை வராமல் இருக்கிறதுக்கு லேசாக பொன்னிறமாக வறுக்கணும். மாவை பல்ல போகிறோங்க. பொன்னிறம் வந்துருச்சு, பார்த்துக்கோங்க. சர்க்கரை 3 கிலோ, தண்ணீர் 1 லிட்டர், சீனி முழுங்குற அளவுக்கு ஊற்றிக்கலாம். பதம் வந்துருச்சான்னு எப்படி பார்க்கணும்னு சொல்கிறேங்க. இப்படி கரண்டியால் இப்படி எடுத்து பார்க்கணும். கடைசி சொட்டை ரொம்ப ஸ்லோவாக விழுவும். அப்படி ஒரு சில பேருக்கு புரியலையா, இன்னொரு விதமாக சொல்லி காட்டுறாங்க வாங்க. இப்படி தொட்டு பார்க்கணுங்க. இதான் கம்பி பதம். இப்போ மைசூர் பாக்கு மாவு போடலாம். 1 கிலோ கடலை மாவுங்க. ஆயில் 1 லிட்டர்,
மைசூர் பாக் ரெடி ஆயிருச்சு. இப்போ நம்ம தேவையான சைஸு கட் பண்ணிக்கிடுவோம். மாஸ்டர் மைசூர் பாக் ரெடி ஆச்சா? ரெடி ஆயிடுச்சு. என்ற மாலை கொடுக்கலாமா? ஒரு பீஸ் சாப்பிட்டு பாருங்க. நல்லா பண்ணிருக்கேன். இந்தாங்க நீங்கள் ஒரு பீஸ் சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டுட்டீங்களா? எப்போ எடுத்தீங்க? அப்பளம் எடுத்தேன். நல்லா இருந்துச்சு. எனக்கு நல்லா பண்ணியிருக்கேன் பையன், நல்லா பண்ணியிருக்கேன். வாசம் தூக்கிச்சோ. மாஸ்டர் நல்லா பண்ணியிருக்கேன் மாஸ்டர். சூப்பராக இருக்கு. என்ற மகனுக்கு மாஸ்டர் நல்லா பண்ணி கொடுத்துருக்குறேன். இருந்தாலும் இந்த மாஸ்டர் நான் பாராட்டினேன். மைசூர் பாக்கு நல்லா பொறுன்னு சூப்பராக இருக்குங்க. சூப்பராக இருக்கு. நண்பர்கள், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். வணக்கம்.